Hello friends, welcome to IBM Tech Tamil. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் என்னன்னு பார்க்க போகிறோம். ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங்கும் பாலிமார்பிசமில் வரக்கூடிய ஒரு கான்செப்ட் தான். ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங்னா என்ன, அதை எப்படி பைத்தானில் யூஸ் பண்ணுறது, அதோட யூசேஜ் என்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இப்போ அந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆளில் போட்டுருங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ண லேட்டஸ்ட் வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் அப்படிங்கிறது, இப்போ நம்ம ஒரு ஆக்ஷன் பர்ஃபார்ம் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ஆடு, சப்ட்ராக்ஷு, மல்டிப்ளிகேஷன் இந்த மாதிரி ஒரு ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணும்போது, அந்த ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் ஆகும்போது பேக்ரவுண்டில் ஒரு ஆக்ஷன் நடக்குது. அந்த ஆக்ஷன் எப்படி நடக்குது அப்படிங்கிறத தெளிவாக பார்க்க போகிறோம். அந்த ஆக்ஷனை நம்ம எப்படி ஓவர்லோட் பண்ணுறது, அதாவது மாடிஃபை பண்ணுறது அப்படிங்கிறது தான் ஆப்ரேட்டர் ஓவர்லோட் அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ டிஃபால்ட்டாக நம்ம வந்துட்டு ஒரு ப்ளஸ் ஆப்ரேட்டரோ இல்லை மைனஸ் ஆப்ரேட்டரோ இல்லை மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேட்டரோ நம்ம யூஸ் பண்ணும்போது எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா, a equals to 10 plus 20. இப்போ பிரிண்ட் இதை போடுறேன். இப்போ நான் அதை பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட் பண்ண உடனே எனக்கு 30 அப்படிங்கிற அவுட்புட் வந்துருச்சு. இப்போ இந்த இடத்துல ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ரேட்டரை பார்த்தோன்னே பேக்ரவுண்டில், அதாவது இன்டர்பிரட்டரில் ஒரு சில ஆக்ஷன்ஸ் பர்ஃபார்ம் ஆகும். அதை ஆக்ஷனை பர்ஃபார்ம் பண்ணி தான் நமக்கு இங்கே அவுட்புட்டை ப்ரொவைட் பண்ணோம். அது என்ன ஆக்ஷன் பர்ஃபார்ம் ஆகும் அப்படின்னா, எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். இன்ட் add 10, 20 print x. சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ எனக்கு 30 தான் வருது. இந்த இடத்துல ப்ளஸ்ஸுங்கிற சிம்பிள் போட்ட உடனே இன்டர்பிரட்டரில் எந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும் அப்படின்னா, __add __ அப்படிங்கிற ஃபங்க்ஷன் தான் கால் ஆகும். அங்கே வந்துட்டு ஆக்ஷன் பர்ஃபார்ம் ஆகி நமக்கு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணணும். அதை நம்ம வந்துட்டு ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம மென்ஷன் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஆட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா, சப் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா சப்ட்ராக்ட் ஆகும். சப்ட்ராக்ட் ஆகிடுச்சு. இதுவே நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணணும் அப்படின்னா, மல் அப்படின்னு நான் போட்டேன் அப்படின்னா இது மல்டிப்ளிகேஷன் ஆகும். மல்டிப்ளிகேஷன் ஆகிடுச்சா? இதுதான் வந்துட்டு ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங். நம்ம ஏற்கனவே எழுதி வச்சுருக்கிற ஃபங்க்ஷனை நம்ம ப்ரோக்ராமுக்குள்ளே இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதுக்கு தேவையான ஆப்ரேஷன்ஸை நமக்கு தகுந்த மாதிரி மாடிஃபை பண்ணுறது தான் ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் அப்படிங்கிறது. இப்போ இதே ஆப்ரேட்டர் வந்துட்டு நம்ம ஸ்ட்ரிங்காக இருக்கும்போது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த இடத்துல ஸ்ட்ரிங்காக கொடுக்குறேன். ஸ்ட்ரிங்காக கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு கன்கார்னேட் ஆகி வரும். இப்போது 10, 20 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கன்கார்னேட் ஆகி வந்துச்சு. இதே அப்படியே நம்ம வந்துட்டு இதுக்கு மாற்றணும் அப்படின்னா கூட, இந்த ஃபங்க்ஷனுக்கு மாற்றணும் அப்படின்னா கூட பட் இதில் சின்ன ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணணும். என்ன காரணம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே கொடுத்தது இன்டிஜர் வேல்யூ அப்படிங்கிறதால இன்டின்னு கொடுத்துருந்தோம். இப்போ நம்ம கொடுக்குறது ஸ்ட்ரிங்கு, அதனால் எஸ்டிஆர் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். எஸ்டிஆர்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அது அப்படியே கன்கார்னேட் ஆகிடும். உங்களுக்கு 10, 20, 20 ரெண்டு டைமே உங்களுக்கு அவுட்புட் வந்துச்சு. ப்ரோக்ராமில் ப்ளஸ் சிம்பிள் பார்த்த உடனே ஆட்டோமேட்டிக்காக __add __ அப்படிங்கிற ஃபங்க்ஷன் தான் கால் ஆகும். அடுத்த நம்ம எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். அந்த எக்ஸாம்பிள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். அந்த கிளாஸுக்கு 2 ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம். அந்த 2 ஆப்ஜெக்டை சம் பண்ண போகிறோம், அதாவது ஆட் பண்ண போகிறோம். அந்த கிளாஸ்லேருந்து க்ரியேட் பண்ணுற ஆப்ஜெக்டில் வரக்கூடிய ரிட்டர்ன் வேல்யூ வந்து நம்ம __add __ அப்படிங்கிற ஃபங்க்ஷனை ஓவர்லோட் பண்ணி நமக்கு தகுந்த மாதிரி சம் மாடிஃபிகேஷன் பண்ணி 2 ஆப்ஜெக்டை ஆட் பண்ண போகிறோம். அது எப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு நான் அந்த கோட்லாம் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போது ப்ளஸ் add obj அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளாஸ் நேம் வச்சுக்கிறேன். அதுக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். init 2 ஆர்குமெண்ட் வாங்கிக்கலாம், m1, m2 அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கலாம்.
அப்போது செல்ஃப் டாட் ரன் m1 செல்ஃப் டாட் மார்க் m2 அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்து வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணலாம். நான் கிளாஸ் க்ரியேட் பண்ணிட்டேன், கன்ஸ்ட்ரக்டரும் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 2 ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறேன். s1 ஈக்குவல்ஸ் டு add object of என்ன பண்ணுறேன் அப்படின்னா 20, 30 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ வச்சுருக்கு. s2 ஈக்குவல்ஸ் டு செகண்ட் ஆப்ஜெக்ட் இது add object of 40, 3 அப்படின்னு வச்சுருக்கேன். இப்போ s3 ஈக்குவல்ஸ் டு s1 + s2. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன், add obj அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதில் நான் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். 2 ஆர்குமெண்ட் நான் வாங்கிக்கிறேன், m1 m2 அப்படிங்கிறத வாங்கியிருக்கேன். அதில் செல்ஃப் மார்க் 1 செல்ஃப் மார்க் 2 அப்படிங்கிறதுக்கு m1 m2 வந்துட்டு அசைன் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன், அதுக்கு 2 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறேன். m1க்கு வந்து 20னும் m2க்கு வந்து 30னும் ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறேன். இன்னொரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன், அது வந்துட்டு 40 and 60 அப்படிங்கிறத நான் பாஸ் பண்ணுறேன் m1க்கும் m2க்கும். அடுத்த லைனில் s3 ஈக்குவல்ஸ் டு s1 + s2 அப்படிங்கிறத ஆட் பண்ணுறேன். இப்போ நமக்கு எரர் தான் வரணும். இப்போது பிரிண்ட் போட்டேன் அப்படின்னா பிரிண்ட் ஆஃப் s3 இப்போ ஒரு எரர் தான் வரணும். என்னென்னு பார்த்துக்கலாம். எரர் என்ன காரணம் அப்படின்னா அன்சப்போர்ட் ஆப்ரண்ட் டைப், இது ரெண்டுமே ஆப்ஜெக்ட் வேல்யூ கிடையாது. இப்போது நம்ம ப்ளஸ் சிம்பிளை பார்த்தோன்னே எங்கே ஃபங்க்ஷன் கால் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அப்படின்னா __add __ அப்படிங்கிற ஃபங்க்ஷன் தான் கால் ஆகும். அங்கேயே டிஃபால்ட்டாக ஒரு ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் ஆகும். அந்த ஆப்ரேஷனை நம்ம வந்துட்டு இங்கே மாடிஃபை பண்ண போகிறோம், அதை ஓவர் கம் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம வந்துட்டு இந்த இடத்துல அந்த add ___ add __ அப்படிங்கிற ஃபங்க்ஷன் இருக்கான்னு பார்த்தா இல்லை. ஸோ அதை நம்ம இங்கே க்ரியேட் பண்ணிக்கலாம். def __ add __ அப்படின்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷன் கால் பண்ணுறேன். இதில் செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வச்சுக்கிறேன் ஆர்குமெண்ட்டு, அப்புறம் செக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுக்கிறேன். அடுத்ததாக m1 அப்படின்னு ஒரு வேல்யூ வச்சுக்கிறேன். அது வந்து செல்ஃப் டாட் மார்க் 1 ப்ளஸ் m2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். அதுக்கு செல்ஃப் டாட் மார்க் 2 ப்ளஸ் செக் டாட் மார்க் 2 அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன். அடுத்தது இப்போது நம்ம சம் பண்ணிட்டோம், இதை திரும்பவும் வந்துட்டு ஆப்ஜெக்ட்டுக்கு கால் பண்ணணும். அப்போ தான் வந்துட்டு இந்த m1 வேல்யூ m2 வேல்யூ அங்கேருந்து வர மாதிரி கணக்காகும். ஸோ s4 அப்படின்னு வச்சுக்கலாம் ஈக்குவல்ஸ் டு add object of m1, m2 return s4. ஓகே, நான் ப்ரோக்ராம் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி கிளாஸ் க்ரியேட் பண்ணிட்டோம், கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணிட்டோம், 2 ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். 2 ஆப்ஜெக்ட்டுக்கும் ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணியிருக்கோம். m1 m2க்கு 20, 30, 40, 60 அப்படின்னு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக நம்ம அந்த ஆப்ரேட்டர் ப்ளஸ் ஆப்ரேட்டர் ஓவர் கம் பண்ணுறதுக்காக __add __ அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நம்ம வந்துட்டு இங்கே இன்ஸ்டேஸ் பண்ணியிருக்கோம். இன்டர்பிரட்டர்லேருந்து கால் பண்ணாங்க, நம்ம அந்த கிளாஸ்க்குள்ளேருந்து கால் பண்ணியிருக்கோம். அந்த இடத்துல 2 ஆப்ஜெக்ட் நம்ம கால் பண்ணுறோம்ல, அதனால் செல்ஃப் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட் வேல்யூவாகவும் செக் அப்படிங்கிறது வந்துட்டு 2வது ஆப்ஜெக்டோட ஃபஸ்ட்டு வேல்யூவாகவும் எடுத்துக்கிறேன். அதில் வந்துட்டு செல்ஃப் டாட் மார்க் 1 ப்ளஸ் செகண்ட் ஆப்ஜெக்டோட மார்க் 1 அதையும் வந்து சம் பண்ணி m1 அப்படிங்கிற வேரியபிள் வைக்கிறேன். அதே மாதிரி செல்ஃபோட ஒரு ஃபஸ்ட் ஆப்ஜெக்டோட மார்க் 2வையும் செகண்ட் ஆப்ஜெக்டோட மார்க் 2வையும் m2 அப்படிங்கிற ஒரு வேரியபிள் வைக்கிறேன். இப்போ இங்கே என்ன பண்ணோம் அப்படின்னா நான் திரும்பவும் கிளாஸை நான் கால் பண்ணுறேன், அங்கே ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா இப்போது m1 மார்க் 1ஓட வேல்யூ வந்து 20 m1க்கு,
அதே மாதிரி செகண்ட் ஆப்ஜெக்டோட மார்க் ஒன்று வந்துட்டு 40. 20 + 40 = 60 அப்படிங்கிறது M1 போய் உட்காரும். அந்த வேல்யூ வந்துட்டு இனிட் ஆஃப் ஃபங்க்ஷனுக்கு நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது இனிட் ஆஃப் ஃபங்க்ஷனில் M1க்கு வந்துட்டு 60 அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோர் ஆகும். அதே மாதிரி செகண்டில் வந்துட்டு 30, M2ஓட ஃபஸ்ட் ஆப்ஜெக்டோட மார்க் 2 வந்துட்டு 30, செகண்ட் ஆப்ஜெக்டோட மார்க் 2 வந்துட்டு 60. அது வந்துட்டு M2 அப்படிங்கிற வேரியபிள் ஸ்டோர் ஆகி அந்த இடத்துல ஆப்ஜெக்ட் கால் பண்ணும்போது M2ஓட வேல்யூ வந்துட்டு 60 + 30 90 அப்படிங்கிறத போய் அங்கேயும் ஸ்டோர் ஆகி ரிட்டர்ன் ஆகும். இந்த வேல்யூ வந்துட்டு நான் அப்படியே ரிட்டர்ன் பண்ணுறேன். எந்த லொக்கேஷனுக்குன்னா எந்த லொக்கேஷனில் கால் பண்ணுறேனோ அந்த லொக்கேஷனுக்கு ரிட்டர்ன் பண்ணுறேன். இப்போது நான் இங்கே சம் பண்ணியிருக்கேன். இப்போ S1ஓட வேல்யூவும் S2ஓட வேல்யூவும் S3யில் உட்காந்துருக்கும். S3 இப்போது ஒரு ஆப்ஜெக்டாக இருக்குமே தவிர இதாக இருக்காது. இப்போது இந்த ஆப்ஜெக்ட் நம்ம கால் பண்ணோம் அப்படின்னா டேரெக்டாக S3ன்னு போட்டிங்கன்னா எரர் அடிக்கும். என்ன காரணம் அப்படின்னா ஆப்ஜெக்டோட வேல்யூ தான் ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். இப்போது இந்த இடத்துல 2 வேல்யூ ரிட்டர்ன் ஆகுது. M1 + M2 ரெண்டுமே ரிட்டர்ன் ஆகுது. இப்போ நமக்கு வந்து தேவை M1ஓட வேல்யூ அப்படின்னா பிரிண்டில் S3.M1 அப்போ நான் கொடுத்தேன். M1 மார்க் 1. ஏன்னா மார்க் 1 தான் நம்ம வந்துட்டு கன்ஸ்ட்ரக்டரில் வச்சுருக்கோம். கொடுத்து நான் ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு என்ன வரணும் அப்படின்னா 20 + 40 60 வரணும். 60. ஓகே. அடுத்தது print S3.mark2 இதுக்கு 90 கரெக்டாக 30%. ஓகே 90. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் இந்த ஒரு பர்டிகுலர் ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங். இப்போ நான் சம் பண்ணும்போது டைரெக்டாக சம் பண்ணும்போது ஆப்ஜெக்ட் ப்ளஸ் ஆப்ஜெக்டில் கால் பண்ணும்போது எனக்கு எரர் அடிச்சிச்சு. ஏன்னா எரர் அடிச்சிச்சு அப்படின்னா அன்சப்போர்ட்டட் ஆப்ரண்ட் டைப்ஸ்னு சொல்லிட்டு எரர் அடிச்சிச்சு. இப்போது அதே ஆட் ஆஃப் __add__add__ அப்படிங்கிற ஃபங்க்ஷனை நம்ம கிளாஸ்க்குள்ளே யூஸ் பண்ணி நமக்கு தகுந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸை மாற்றியோ இல்லை லாஜிக்கை மாற்றி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி நம்ம வேல்யூ பாஸ் பண்ணும்போது எனக்கான வேல்யூ வந்துட்டு கரெக்டாக வந்துடுச்சு. S1ஓட பேராமீட்டரும் S2ஓட பேராமீட்டரும் சம்மாகி நமக்கு வேல்யூ வந்துடுச்சு. இப்படி தான் நம்ம வந்துட்டு ஆப்ரேட்டர் ஓவர்லோட் பண்ணுவோம். இது நீங்கள் ஆப்ரேட்டரில் வந்துட்டு சம் மட்டும் இல்லாமல் மல்டிப்ளிகேஷன், சப்ட்ராக்ஷன், டிவிஷன் இந்த மாதிரி நிறையா ஆப்ரேஷன்ஸ் பண்ணலாம். இது எல்லாத்தையும் ஃபியூச்சர் வீடியோஸில் ரொம்ப பெரிய ப்ரோக்ராம் பண்ணும்போது நம்ம பார்க்கலாம். இது வரைக்கும் நான் ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் பற்றி சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆளில் போட்டுருங்க. இன்னும் நல்ல வீடியோவில் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.